ஜெஃபர்னாலலாம் தாங்கவே முடியலடா. அவங்க அம்மா அப்பாலாம் பாரு இந்த பொண்ணு தான் நீ லவ் பண்ண உருகி உருகி அந்த ஆஃபீஸில் போய் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணல. நல்லா உன்னை ஏமாத்திருக்காடா. நல்ல வேளை இந்த உண்மை இப்பயாவது தெரிஞ்சிச்சே. இல்லை நல்லா உன் தலையில் ஏறி மாவாட்டியிருப்பா. ஜெஃபர்னால இங்கே இருக்க முடியலை. அவர் ரூமுக்குள்ளே போயிடுறாரா. அகைன் நீங்கள் சொன்னதையே அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் காதில் கேட்கவே முடியலை. நான் தயாங்க தான் லவ் பண்ணுறேன், ஜெஃப் இல்லை, ஜெஸ் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். இந்த நியூஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் போகுது. அங்கே இருக்கிற ஃபேமிலி அங்கெல்லாம் இருக்கவங்க பார்க்குறாங்க. டே தாண்டா உங்கள் ரூமுக்கு, அதாவது நீங்கள் முன்னாடி அங்கே போயிருப்பீங்களடா உங்கள் அத்தை மாமா பார்க்கறதுக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம் வாசல் வரைக்கும் வர்றாரு. பட் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரனால வர முடியலை. உங்களுடைய அழுகல் சவுண்டு தான் உள்ளே கேட்குது. இங்கே டேவோட அண்ணாவுக்கும் அன்னைக்கும் ஒன்றுமே புரியலை. என்ன லவ் பண்ண சொல்கிறதுக்கு எப்படி அழுதுகிட்டு ஓடுறான். ஒருவேளை ஒரு பர்சனை தப்பாக மிங்கிள் பண்ணி பேசினாலும் கொஞ்சம் ஹிட் ஆகிட்டா போல் அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. டே தாண்டா இங்கே இருக்க முடியாமல் கீழே வந்துடுறாரு. டேவோட அண்ணா, டே ஃபீல் பண்ணாதடா, அவள் கொஞ்சம் இன்னொரு பர்சனை ஒரு மாதிரி மிங்கிள் பண்ணி பேசினாலும் கொஞ்சம் ஹிட் ஆகிட்டா, கொஞ்சம் சரியாயிருவா, ஃபீல் பண்ணாத அப்படின்றாரு. இப்படியே நைட் ஆகுதுடா. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஃபுட் சாப்பிட வந்துட்டாங்க. பட் நீங்கள் மட்டும் வரலை. தயாங்கிட்ட தான் சொல்கிறாங்க அவங்க அண்ணா, போய் கூட்டிகிட்டு வாடா அவளை அப்படின்ட்டு. ஆனால் தயாங் போகாமல் ஒரு மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா அவர் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தயாங்கோட அம்மா தாண்டா, நீ இங்கே இருடா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. உங்கள் டோர் தாண்டா நாக் பண்ணுறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்டு நீங்களும் லைட்டாக வாய்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன்மா எந்திரிடா அப்படின்றாங்க. நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணுறீங்கடா. உங்கள் ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது. வாடா கீழே சாப்பிடலாம்னு கூப்பிட்றாங்க. இல்லத்தை எனக்கு பசிக்கலை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒயன் காலையிலேருந்து நீ சாப்பிடலடா, வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லத்தை ப்ளீஸ் எனக்கு பசிக்கலை. உங்களே கன்வின்ஸ் பண்ணி கீழே தாண்டா கூட்டிகிட்டு வராங்க. டே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் கீழே குனிஞ்சிக்கிட்டே தான் போகிறீங்க. நீங்களும் ஒரு சேரில் தாண்டா உட்காடுறீங்க. டே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அப்படி வீங்க அப்படி செவந்திருக்கு. டேவோட அப்பாவும் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஃபீலாக இருந்தால் நீங்கள் எப்படி எழுதிருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. நீங்கள் தயாங்க பார்க்கவே இல்லைடா. உங்களுக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. பக்கத்தில் தயாங்கோட அண்ணாவோட அண்ணி தாண்டா. ஒயன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமாடா, ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி தான் அவங்க ரூமர்ஸ்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு அவங்களும் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு ஃபுட் வாய்க்குள்ளேயே போக மாட்டுது. கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி தான் வருது. அங்கே இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி சாப்பிட்டு தான் கிளம்புறாங்க. பட் உங்கள் ஃபுட்டு தான் அப்படியே இருக்குது. தயாங்கனால சுத்தமாக முடியல. அவருக்கு நீங்கள் காலையில் அந்த மாதிரி சொன்னது தான் ஒரு மண்டைக்குள்ளே போட்டு கொடைச்சலாக இருக்குது. எவ்வளோ வலியாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பா அப்படின்ட்டு. உங்களால் சாப்பிடவே முடியலடா. நீங்களும் ஒரு மாதிரி கை கழுவிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு, அதுதான் என்னாச்சுமா, என்ன அதுக்குள்ளே சாப்பிட்ட, இல்லைத்த எனக்கு போதும், நான் ரூமுக்கு போட்டுமான்னு அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்கடா. போய் படுத்துக்கிறீங்க. டோர்லாம் நீங்கள் நாக் பண்ணல, ஏன்னா தயாங்க வருவார் அப்படின்ட்டு. ஏன்னா உங்கள் அத்தை மாமா எல்லாம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கன்னு தான் அவனுக்கு தெரியும். அதனால நீங்களும் போய் படுத்துக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே தயாங்க தாண்டா வர்றாரு. அவரும் டோர் நாக் பண்ணிட்டு தாண்டா உள்ளே வர்றாரு. பார்த்தா நீங்கள் கண்ணை மூடிருக்கீங்க. ஆனால் கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுக கூட முடியல, கத்தி. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் எதுவுமே சொல்லாமல் உங்கள் பக்கத்தில் தாண்டா படுத்துக்கிறாரு. உங்களை ஹக் பண்ண மாதிரி தான் படுக்க வராரு. பட் இருந்தாலும் ஒரு கை எடுத்துகிட்டு அவரை தள்ளி போய் படுத்துக்கிறாரு. இப்படியே டைம் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே ட்ரெஸ் இருக்கும்டா, நீங்களும் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. கீழேவும் போகிறீங்க. பார்த்தா உங்கள் அத்தையும் டேவோட அண்ணா ஒய்ஃபும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் மாதிரி ஃபேஸ் நார்மலாக வச்சுட்டு நீங்களும் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கடா. உங்கள்கிட்டயும் நார்மலாக பேசுகிறாங்க. இப்போ ஓகேவா மயன்? ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே குக் பண்ணுறீங்க. கொஞ்சம் நேரத்துலேயே டேவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தான் வர்றாரு. ஓகேம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்களும் பார்க்குறீங்க. ஒயன் இன்னைக்கு நீ வரவேணா, நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ நாளைக்கு வந்தால் போதும் அப்படின்ட்டு அவரும் கிளம்புறாரு. டே சாப்பிட்டு போடா. இல்லைம்மா அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் இதை கண்டுக்காமல் நீங்கள் வீட்டில் தாண்டா அவங்க அத்தை கூட பேசி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு தயாங் தாண்டா, அவரும் ஆஃபீஸ் போகிறாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தயாங்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு ஒயன் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்ட்டு. மாய்க்கெல்லாம் செம்ம கோவம் வருது உங்கள் மேலேயும் தயாங் மேலேயும். என்ன பண்ணுறது, இங்கே தான் வேலை பார்க்குறாளே அப்படின்ட்டு அவளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு அடுத்து அவள் தானடா, அவள் தான் எல்லாமே எடுத்து தயாங்கிட்டையும் கொடுக்குறா. அவரும் ஓகே அப்படின்ட்டு சைன் வாங்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. தயாங்கும் பார்த்துட்டாரு.
ஆனால் மாஹி உங்களுக்கு கால் பண்ணலை, எதுவுமே பண்ணல, எதுவுமே கேட்டுக்கவும் இல்லை. தயாங் தானே உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. ஏன் நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. டேய் எதுக்குடா? இல்லைம்மா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், 2 டேஸ்க்கு இங்கே இருக்கலாம். ஆ, இல்லத்த, நாங்கள் வீட்டுக்கே போகிறோம். ஏன்னா பெண்டிங் ஒர்க் அதிகமாக இருக்குது. நானும் ஆஃபீஸ் போகணும். அவரே ஒத்தையாக எதுவும் பார்க்க முடியாது. நான் போனால் தான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. தயாங்க உங்களை தான் பார்க்குறாரு. சரிம்மா, இப்போவே புருஷனை விட்டு கொடுக்க மாட்ற. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் தயாங்க கூட ஒரு மாதிரி சிரித்து பேசி ஒரு மாதிரி நடிக்கணும். அங்கே இருந்தால் கண்டுக்காமல் இருப்பீங்கள்ல, அதனால தானே நீங்களும் ஓகே சொல்லிட்டு கிளம்புறீங்க. தயாங்க கூட தான் போகிறீங்க, பட் எதுவுமே பேசிக்கல. அப்பப்போ தயாங்க தான் உங்களை பார்ப்பாரு, பட் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் விண்டோ சைடு தானே பார்த்துக்கிட்டே போவீங்க. உங்கள் வீடு வந்துடுது, நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து உங்கள் அத்தை கொடுத்துருப்பாங்க திங்ஸு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போய் படுத்துக்கிறீங்க. நீங்கள் ஃபுட்லாம் சமைக்கிற அங்கே ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. அவரும் எதுவுமே சொல்லாமல் வந்து படுத்துக்கிறாரா. நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் தான் வேகமாக எழுந்திரிச்சு குக் பண்ணுறீங்க. குக் பண்ணிவிட்டு நீங்களும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புறீங்க. டேவும் கிளம்புறாரு, பட் நீங்கள் பஸ்ஸில் தாண்டா போகிறீங்க. அவரும் எதுவுமே சொல்லலை, காரில் தான் வர்றாரு. நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே போய் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களெல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியுது, பட் ஆனால் நீங்கள் கண்டுக்கல. உங்கள் ஃப்ரெண்டே உங்களை பார்க்கக்கூட மாட்றா, உங்க கூட பேசக்கூட மாட்றா. இப்போ தயாங் தாண்டா உள்ளே வர்றாரு. அவருக்கு நீங்களாம் எந்திரிச்சு எல்லாம் விஷ் பண்ணுறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு அவரோட கேபினுக்கு தான் போயிடுறாரு. நீங்களும் ஒர்க் பார்க்குறீங்கடா. இப்படியே 2 டேஸ் ஆகுது. மாஹி தாண்டா அவள் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு உங்கள் கேபின் தான் வரா. மேம், இது நான் முடிச்சுட்டேன், நீங்கள் தேங்க்ஸ் சார்கிட்ட மட்டும் சைன் வாங்கிடுங்க அப்படின்ட்டு அவள் போகிறா. மாஹி அவள் அப்படியே நிற்கிறா, பட் திரும்பவே இல்லை. என் கூட பேச மாட்டியாடி? அவள் கண்ணில் அவ்வளோ ட்ராப் வருது, பட் இருந்தாலும் அவள் வெளியில் போயிடுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே லஞ்ச் டைம் ஆகுதுடா. நீங்கள் டேவுக்கு தான் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்றீங்க, பட் நீங்கள் அவர் கூடலாம் சாப்பிடவே இல்லை. உங்களோட கேபினில் உட்காந்து தான் இருக்கீங்க. மாஹி உங்கள் கேபினை பார்க்குறா, பட் நீங்கள் சாப்பிட வரல. அவளும் அவளோட ஃபுட் சாப்பிட்றதுக்கு கேன்டீன் தான் போகிறா, பட் இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்க மாட்டுது. உங்களோட கேபின் தாண்டா வர அவளும். நீங்களும் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. மாஹியை பார்த்தோன்னே உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. என்ன மேம், சாப்பிட போலையா என்ன? உங்கள் ஹஸ்பண்ட் தான் உள்ளே இருப்பாரே, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணீங்கல்ல, நீங்கள் போய் அவர் கூட சாப்பிட போல? ஜஃபர் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே ஒயன்? ஓ சாரி மேம், ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ஒயன் மேம், அது நான் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டேன். மாஹி, அதை நீயும் நம்புறியாடி? ஓ, அப்போ நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறியாடி? பா, செம்மையாக சொன்னடி. அது எப்படி? ஜெஃப் எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் தேங்க்ஸ் சார் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி சொன்ன பார்த்தியா? நம்புகிற மாதிரி இருந்துச்சுடி. நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா பாரு. ஆனால் ஒயன், ஜஃபரோட பாவம் மட்டும் உன்னை சும்மாவே விடாதுடி. உன்னால் நிம்மதியாக கூட இருக்க முடியாதுடி. நீ செம்மையாக அழுகுறீங்க, தலையிலே அடிச்சுக்கிறீங்க. என்ன ஒயன், ரொம்ப நடிக்கிற போல. இதுவும் உன் நடிப்பு தானா என்ன? உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடி. ப்ளீஸ் மாகி, அகைன் உன் வாயால் இப்படி சொல்லாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பேசாம உன் கையால் என்னை கொன்றுடி, எனக்கு வாழவே பிடிக்கல. எதுக்கு ஒயன்? அந்த பாவம் என்ன வந்து சுத்தத்துக்கவா? என்னால் இங்கெல்லாம் இருக்கக்கூட முடியல. அதுவும் நீ இப்படி அழுகிறத பார்த்தா எங்கே இதுவும் உண்மையாக இருக்குமோன்னு எனக்கே பயமாக இருக்குடி. இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவள் தாண்டா கிளம்புறா. அப்போ நீங்கள் அவள் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஏன் என் கையை விடு, என் மனசு கேட்காம தான் நான் இங்கே கூட வந்தேன், இல்லாட்டி நான் வந்திருக்க கூட மாட்டேன். மாஹி ப்ளீஸ் டி, உன்னை ஒரே ஒரு தடவை மட்டும் ஹக் பண்ணிக்கிறவா? எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குதுடி, என்னால் தாங்க முடியல, ப்ளீஸ் டி. அவள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. நீங்கள் தாண்டா எந்திரிச்சு போய் அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி அவளை அழுகுறீங்க. அவள் ஷோல்டர்லேயே ஒரு மாதிரி ஃபேஸை வச்சு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுகிறத பார்த்தா. ஓயன், என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியாடி? அவ்வளோதான், இந்த வார்த்தையை அவள் எப்போ கேட்பா? அவள்கிட்ட எப்படா சொல்லி அழுவோம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. அவளை செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணி அவள் நெக்கவே ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி செம்மையாக அழுகுறீங்க. அவளுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ உங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்ட்டு. சொல்லுடி, ஏதோ என்கிட்ட மறைக்கிறியா?
இப்போ நீங்களும் ஒரு மாதிரி மண்டைய தலையை ஆட்டுறீங்க. என்னடின்னு உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு சொல்கிறா கேட்குறா. நீங்கள் ஒரு மாதிரி இல்லைன்னு தலையாட்டுறீங்க. முடியாது அப்படின்னு. சொல்லுடி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லு அப்படின்னு கேட்குறா. பட் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஹேண்ட் எடுத்து அவள் தலையில் வச்சுக்கிட்டு, இப்போ நீ மட்டும் சொல்லலை நான் நீ உயிரோடவே பார்க்க மாட்டடி அப்படின்னு சொல்கிறா. உங்கள் கண்ணில் இருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. ஏன் எப்படின்னு டார்ச்சர் பண்ணுறீங்க? அவ என்ன டார்ச்சர் பண்ணுறா, இப்போ நீயும் பண்ணுறல மாகி. என்னால் முடியலடி, எனக்கு ஹார்ட்டில் ரொம்ப பெயினாக இருக்கு மாகி, என்னால் மூச்சு கூட முடியலடி அப்படின்ட்டு கீழே ஒரு மாதிரி உட்காந்துடுறீங்க. அவளும் என்னான்ற மாதிரி கீழே உட்காந்துடுறா. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் தானே நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. டே இந்த மாதிரி ஃபைல் எடுத்து காணாமல் போயிடுச்சு, உங்களை பிளாக்மெயில் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டது, உங்கள் ஃபேமிலியை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணுறது, உங்கள் கூட ஒரு இன்டிமேட்டாக இருந்தது, நீங்களும் போதையில் அன்னைக்கு இருந்தது, ஃபேமிலியை அசிங்கப்படக்கூடாது அப்படின்ட்டு நேற்று கூட அந்த பேட்டியில் நான் தான் தேவை லவ் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் சொன்னோன்னு உங்கள் ஃப்ரெண்டு கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அவளும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. என் மேலே அவளுக்கு செம்மையாக கோவம் வருது. அவள் இருடி, நான் அவனை போய் எப்படின்னு கேட்குறேன். வேணாண்டி, நீ ஏதாவது கேட்டா கண்டிப்பாக என் ஃபேமிலிக்கு தான் ஏதாவது வரும், எனக்கு பயமாக இருக்குடி. எதுவும் கேட்காத மாகி, என்னால் முடியல. இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக மூச்சு கூட விட முடியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. மாகி, எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுடி. ஏய் என்னடி, இந்த விஷயம் ஜெஃப்புக்கு மட்டும் தெரியக்கூடாது ப்ளீஸ், என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுடி. அவருக்கு நான் துரோகம் பண்ணதாகவே இருக்கட்டும், அவர் அப்படியே நினச்சிக்கிட்டோண்டி. ஏய் ஒயன் லூசாடி நீ. டே உனக்கு எப்படி பண்ணியிருக்கான்? கண்டிப்பாக அதெல்லாம் ஜெஃப்புக்கு தெரிஞ்சா ஜெஃப் தயாங்க செம்மையாக கொன்றுவாண்டி. ப்ளீஸ் ஒயன் புரிஞ்சுக்கடி. இல்லை மாகி, உனக்கே தெரியும் நான் இந்தியன் கேர்ள். எங்களோட கல்ச்சர் படி ஒருத்தவர் கூட கல்யாணம் பண்ணா அவன் கூட மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். அகைன் வேற கல்யாணம் பண்ணா இதை விட மோசமாக கேவலமாக திட்டுவாங்க. என் ஃபேமிலினால அங்கே இருக்கவே முடியாது. ப்ளீஸ் இது மட்டும் தெரிய வேணாம். உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். என் மனசு ரொம்ப வலிச்சிச்சு. இதை யார்ட்டையாவது சொல்லி அழுகணும்னு. இப்போ உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ தாண்டி என்னால் மூச்சு கூட விட முடியுது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணி அழுகுறீங்க. டேவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துருப்பாரா? நீங்கள் இந்த மாதிரி மாகி ஹக் பண்ணி அழுது ஏதோ பேசுகிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. அவரும் அதை பெருசாக கண்டுக்கல. ஏய் வாடி சாப்பிடலாம். இல்லடி பசிக்கல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு தானே அவங்கள கூட்டிகிட்டு போய் கேன்டீன்லேயும் உங்களுக்கு ஃபுட் எடுத்து வச்சு அவளும் நீங்களும் சாப்பிட்றீங்க. பட் உங்களால் சாப்பிட முடியல. அங்கே இருக்கிறவங்களாம் இதுக்கெல்லாம் திருந்தாதுங்க பாரு. இந்த மாகிக்கு அறிவே இல்லை பாரு. நம்ம பாசவே வளைச்சி போட்டுக்கிட்டா பாவம். அந்த ஜெஃப் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தார். இப்போ லவ்வே பண்ணலையா ஃப்ரெண்டா அப்படின்ட்டு சொல்லி அந்த ஜெஃபவே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டா. உனக்கு தெரியுமா, அவர் ஒரு சிஓ, இவளுக்காண்டி இங்கே ஒர்க் பார்த்துருக்காரு, அதுவும் ஒரு எம்ப்ளாயா. எப்படிப்பட்டவளாக இருக்கா அப்படின்ட்டு உங்கள் காதுபடியவே பேசுகிறாங்க. மாயக்கெலாம் செம்ம கோவம் வந்து எந்திரிக்கிறா. பட் நீங்கள் தான் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஏன்னா விடுடி அப்படின்ட்டு. இப்படியே நீங்களும் தாண்டா ஒரு முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டும் ஒன்றும் இல்லடி ஃபீல் பண்ணாத, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி நான் இருக்கேன் அப்படின்றா. நீங்களும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டை உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் சொல்லியிருப்பா. பட் நீங்கள் இல்லை நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்றா. நீங்களும் பஸ்ஸை பிடிச்சி தானே போகிறீங்க. கொஞ்சம் தூரம் அந்த காட்டுக்குள்ளே நடக்கணும். நீங்களும் இப்படி நடந்து தான் போகிறீங்க. அப்போ டே தாண்டா உங்கள் முன்னாடி கார் ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களே யாருன்னு பார்க்குறீங்க, பார்த்தா டே தான் கீழே இறங்கி வர்றாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. டே தான் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஏய் ஒயன் சாரிடி. டே ப்ளீஸ் என் கையை விடுறீங்களா? நான் தான் உங்களை விட்டு ஒதுக்கி போகிறேன்ல. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எந்த கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிட்டே இல்லை. அப்புறமும் ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏய் நான் உன்னை ஒன்றும் பண்ணல. காரில் மட்டும் ஏறு, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே போய்க்கிறேன். ப்ளீஸ் ஒயன் உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டி. உன் விஷயத்தில் நான் இனிமேல் தலையிடவே மாட்டேன்டி. நீங்கள் அதெல்லாம் கேட்காம நடந்து போய்கிட்டே இருக்கீங்கடா. அவரும் விட்டுட்டாரு, இதுக்கு மேலே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பின்னாடியே தாண்டா அவரும் பையன் இந்த காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நீங்களும் வீட்டு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு காலம் அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன்னா ஆல்ரெடி கீ எங்கே வைப்பீங்கன்னு தெரியும் உங்களுக்கே. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தாண்டா போய் நீங்களும் உங்கள் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. உங்களுக்கு காலம் அவ்வளோ பெயினாக இருக்குது.
டே வந்து குக் பண்ணுறாரா, அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகலை, உங்களுக்கு கால் வலிக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் கீழே வந்து பார்க்குறீங்க, அவர் தான் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அதை கண்டுக்காமல் ஹாலில் தான் உட்காந்து உங்கள் ஃபைலை எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவரும் குக் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் வச்சுட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தான் வர்றாரு. உங்களையே பார்க்குறாரு. பட் நீங்கள் எல்லாம் கண்டுக்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கடா. அதனால அவரே பிளேட்டில் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு கொண்டுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் டேபிள் இருக்கும்டா, அதில் தான் வச்சு வாட்டர்லாம் வைக்கிறாரு. நீங்களே அதை பார்க்குறீங்க. பட் கண்டுக்காமல் நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க. உங்கள் ஃபோனுக்கு தாண்டா ஒரு டெக்ஸ்ட் வருது. நீங்களே யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் சிஸ்டர் தான். ஒரு பிக் எடுத்து அனுப்பியிருக்கான். அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. யார் இது? பார்த்தா ஒரு புது வீடு தான்டா. அதில் உங்கள் அப்பா அம்மா நிற்கிற மாதிரி உங்கள் சிஸ்டர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. நிறையா ஃபோட்டோ இருக்குடா. ஒரு ஒரு பெட்ரூம், அந்த வீடவே ஒரு மாதிரி வீடியோ எடுத்திருக்கா. அதையும் பார்க்குறீங்க. உங்கள் சிஸ்டருக்கு தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க. அவளும் அட்டன் பண்ணுறா. ஏய், யார் வீடுடி இது? அக்கா, நம்ம வீடு தான். லூஸு மாதிரி பண்ணாத. யார் வீட்டில் இருக்கீங்க? அக்கா, நம்ம வீடு தான்க்கா அது. பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகாக இருக்குல்ல? எப்படி? காசு எது? யாரு பண்ணது சொல்லு. அக்கா, அது சொல்லுடி, யார் பண்ணா? அப்பா அம்மாங்க. அக்கா அக்கா, அப்பா அம்மாட்ட மட்டும் ஃபோன் அடிச்சு கேட்காத, என்ன தான் திட்டுவாங்க. இப்போ சொல்லு, யாரு கட்டி கொடுத்தா? காசு இது இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு. அப்பாவுக்கு தான் முடியல, வேலைக்கு போனாங்களா? எதுவும் லோன் எதுவும் எடுத்து வச்சுருக்கீங்களா? அக்கா அக்கா, எதுவும் இல்லை. நான் சொன்னா அப்பா திட்டுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. யாரை சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? மாமா தான். யாரு? தயாங் மாமா தான். அவர் தான் வீடு கட்டி கொடுத்தாரு. அப்பாவுக்கு கூட கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கக்கா. அது மட்டும் இல்லை, அப்பா பேரில், அம்மா பேரில், என் பேரில், ஏன் உன் பேரில் முதற்கொண்டு மணி போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நீ திட்டுவ, சண்டை போடுவியா. ஏன்னா அதெல்லாம் உனக்கு பிடிக்காது. தயாங் மாமா சொன்னாங்கக்கா. அப்பாட்ட அம்மாட்டையும் கூட எனக்கு இது தெரிய வேணாம், அவட்ட சொல்லாதீங்க அப்படின்ட்டு மாமா சொன்னாங்க. அதான் அக்கா நான் சொல்லிட்டேன். அப்பாட்ட அம்மாட்ட இது கேட்டுறாத, அவங்க என்ன தான் திட்டுவாங்க. அக்கா, வீடு ரொம்ப பிடிச்சிருக்கா. நீங்கள் வந்தாலும் உங்களுக்குன்ட்டு ஒரு ரூம் இருக்குக்கா. மாமா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு போலக்கா. அதான் உன்னை பற்றியே பேசுவார். எனக்கு கூட பொறாமையாக இருக்கும், மாமாவை பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஏய் அக்கா, சும்மா சொன்னேன்க்கா. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கக்கா. நீங்கள் கூட நேற்று பேட்டியில் சொன்னீங்கல்ல, இப்போதாக்கா ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அப்பாட்ட சாரி, உன் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. உங்கள் மாப்பிள்ளையும் ரொம்ப தங்கமான பையன்தான் அப்படின்ட்டு இருக்காங்கக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா மாமாவை நினச்சி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா, உனக்கு இந்த மாதிரி லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அவளும் பேசிட்டு காலை கட் பண்ணுறாடா. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலை. நம்மளை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணவே நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான். உங்களுக்கு ஒரே குழப்பம், எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியல. அந்த ஃபோட்டோவே பார்க்குறீங்க, அதில் உங்கள் அப்பாவோட அம்மாவோட பேர் தானே மென்ஷன் பண்ணி அந்த வீட்லேயே ஒரு மாதிரி டிசைனாக எழுதியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடே. நீங்களே அந்த ஃபோனை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு தேங்க தானே பார்க்குறீங்க. பட் அவர் கிச்சனுக்குள்ளே என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களே அந்த ஃபுட்டை பார்க்குறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட தோணலை. நீங்களும் ஒர்க் பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. தயங்க ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் தாண்டா வராரு. பார்த்தா ஃபுட்டு அப்படியே இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவரும் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவரும் சாப்பிடலடா. அவரும் போய் தூங்க போகிறாரு. நீங்கள் ஆல்ரெடி கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. தயங்கும் உங்களையே பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அவரும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான் வேகமாக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரீங்க. பார்த்தா ஃபுட்டு அப்படியே இருக்குது. உங்களுக்கு வச்ச ஃபுட்டு அப்படியே இருக்குது. தயாங்கும் நைட்டு சாப்பிடலன்னு தெரியுது. நீங்களும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கடா. அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தான் வர்றாரு. டைனிங் டேபிளில் பார்க்குறாரு. பார்த்தா ஃபுட் இருக்குது. நீங்கள் தயாங் வர்றதை பார்த்துட்டு உங்கள் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ பிளேட் எடுத்து தயாங்க்கு சாப்பாடு போடுறீங்க. அவரும் பார்க்குறாரு, நம்மளுக்கு தான் போடுறாள் அப்படின்ட்டு. இப்போ நீங்களும் தயாங்க பார்க்குறீங்க. அவரும் வந்து அந்த பெஞ்சில் உட்காந்து ஃபுட் தாண்டா சாப்பிட்றாரு. நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தயாங் தாண்டா கால் வருது. அவரும் அட்டன் பண்ணுறாரு. டே மச்சான், சொல்லுடா.
ஏய் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு இவளுக்கு 2 பேரும் குதிச்சு ஆடுறாளுகடா. உங்க வீட்டுக்கு வேற போகணும்ன்ட்டு இருக்காளுக. என்னடா சொல்ற? அப்படின்ட்டு ஒரு மாரி பொறையேறுது அவருக்கு. நீங்களும் என்னன்ன மாரி பார்க்குறீங்க. அவரும் உங்கள பார்த்துட்டு ஒரு மாரி எந்திரிச்சுட்டு அங்கிட்டு போய் பேசுறாரு. நீங்களும் பார்க்குறீங்கடா. ஒரு மாரி அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. பட் உங்களுக்கு எதுவும் கேட்கல. "ஏய் மச்சான் என்னால முடியல. கண்டிப்பா இன்னைக்கு அவ ஆஃபீஸ்க்கு வந்தாலும் வருவாடா. ஏய் மச்சான் ப்ளீஸ்டா. இப்ப தான்டா என் லைஃபே கொஞ்சமாவது நார்மலா போகுது. அவளுக 2 பேரும் வந்தாளுக அவ்வளோதான். என்னால முடியாதுடா." சரி நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல, அங்க அவளுகள கூட்டிட்டு வந்துரு. நான் அன்னைக்கு ஆஃபீஸ்ல அவ்வளவா இன்னைக்கு ஒர்க் இல்ல. நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. சரி ஓகேடா. டேய் கொஞ்சம் சீக்கிரம் வா. டேய் ஓகேடா. நான் ஒரு 12:00லாம் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. ஓகே அப்படின்ட்டு அவரும் கால கட் பண்ணிட்டு தானே வர்றாரு. நீங்களும் பார்க்குறீங்க. பட் ஆனா தயங்க ஒரு மாரி கீழ குனிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்ட்டு. நீங்களும் சாப்பிட்டு அந்த ஃபுட் பிளேட்ல தானே எடுத்துட்டு போறீங்க. தயங்க சாப்பிட்றாரு. அவரும் எடுத்துட்டு உங்க பின்னாடி தானே வர்றாரு. நீங்க திரும்புறீங்க பார்த்தா, உங்களுக்கு பின்னாடி தான் இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு மாரி தள்ளி போயிடுறீங்க. அப்போ நீங்க விழுகுற மாரி அவர் ஹேண்ட தானே ஒரு மாரி பிடிக்க வராரு. அப்போ ஒரு மாரி அவர் கைய எடுத்துக்கிறாரு. நீங்க ஏதாவது திட்டிருவீங்க அப்படின்ட்டு. நீங்களும் ஒரு மாரி நார்மல் ஆயிட்டு தள்ளி வந்துடுறீங்கடா. அவரும் பிளேட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்றாரு. நீங்களும் உங்க பேக் எடுத்துட்டு தானே வர்றீங்க. வெளில தானே போறீங்க. அவரும் டோர்லாம் லாக் பண்ணிட்டு அவரு கீ எடுத்துட்டு காருக்கு தான் வராரு. பார்த்தா கார்ல நீங்க இல்ல. அவருக்கும் சரி அப்படின்ட்டு அவரும் கார ஸ்டார்ட் பண்ணிட்டு தானே வர்றாரு. பார்த்தா நீங்க நடந்து போயிட்டுருக்கீங்க. அவரும் உங்க பின்னாடியே தான் வராரு. உங்களுக்கு தெரியுது தயாங் பின்னாடி தான் வர்றா அப்படின்ட்டு. நீங்களும் கண்டுக்காம போயிட்டே இருக்கீங்க. அவரும் உங்க பின்னாடியே தான் வந்துக்கிட்டே இருக்காரு. நீங்க ஒரு மாரி ஸ்டாப் ஆயிட்டீங்க. அவரும் ஸ்டாப் ஆகி பார்க்குறாரு. இப்போ 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கடா. அவரோட கார் மூவ் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இவன் நம்ம போகாம அவன் போமாட்டான் அப்படின்ட்டு. நீங்களே பின்னாடி தான் திரும்பி பார்க்குறீங்க. அவரும் என்னான மாரி பார்க்குறாரு. நீங்க இப்போ அவர் கார் நோக்கி தானே போய்கிட்டு இருக்கீங்க. ஐய்யய்யோ! வர்றாளே! நம்மள எதுவும் அடிச்சிட போறாளோ? தயாங்கா ஏற்கனவே அவட்ட அடி வாங்கி கண்ண அன்னைக்கு 5 விரலும் அப்படி பட்டுச்சு. ஓ! செம்ம கோவத்துல வர்றாளே! அப்படின்ட்டு அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரா. நீங்க வந்தோனே காரோட டோர தாண்டா ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறீங்க. அவருக்கும் அப்பா நம்மள அடிக்கல அப்படின்ட்டு உங்கள பார்க்குறாரு. நீங்க முன்னாடி தான் ஸ்ட்ரெயிட்டா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவரும் ஹேப்பியோட அந்த கார் டிரைவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் தாண்டா போறாரு. ஆஃபீஸ்ல தான் ஸ்டாப் ஆகுது. நீங்க 2 பேரும் தான் லிஃப்ட்ல போறீங்க. நீங்க உங்க கேபின் போறீங்க. அவரு அவரோட கேபின் போறாரு. அங்க எல்லாமே பார்க்குறாங்கடா. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்தது. மாகியும் பார்க்குறா. கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றாரு. நீங்களும் என்னான்னு பார்க்குறீங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. நீங்க இத பெருசா கண்டுக்கல. இப்படியே நீங்களும் உங்க ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் நார்மலா பேசுறீங்கடா. இப்படி டைம் ஆகுது. 4:00 ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க. எங்க போனான் அப்படின்ட்டு. அப்படி முக்கியமான எந்த ப்ராஜெக்ட்டும் இல்ல. எந்த மீட்டிங்கும் இல்ல. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும்லடா. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி நம்மளே போவோம் அப்படின்ட்டு நீங்களும் உங்க ஃப்ரெண்டுட்ட சொல்லிட்டு ஓகேடி அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. நீங்க உங்க பேக் எடுத்துட்டு கீழ தான்டா போறீங்க. பார்த்தா தயாங் கார் அப்பதான் உள்ள வருது. தயாங்க பார்த்து செம்மையா முறைக்கிறீங்க. ஐய்யய்யோ! எதுக்கு இப்படி முறைக்கிறா? தயாங் உங்க பக்கத்துல தான் ஸ்டாப் பண்றாரு. நீங்களும் இந்த கார ஓப்பன் பண்றீங்க. உள்ள போய் உட்காந்துக்கிறீங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அவரும் கார டோர லாக் பண்ணிட்டு அவரும் கார் எடுத்து தாண்டா போறாரு. நீங்களும் உங்க பேக்லாம் எடுத்துட்டு தயங்க ஒரு மாரி முறைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போறீங்க. தயங்க ஒரு மாரி ஜல்லு விடுது. நீங்களும் போய் ஒரு மாரி குக் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டைனிங் டேபிள்ல ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. தயங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ தான் வராரு. நீங்க ஃபுட் எடுத்து போட்டு சாப்பிட்றீங்க. அவன் போட்டு திண்டா தின்னுரு திங்காட்டி போட்டு அப்படின்ட்டு. அவரும் ஒரு மாரி எடுத்து போட்டு தாண்டா சாப்பிட்டுட்டு உங்கள பார்க்குறாரு. நீங்க ஒரு மாரி முறைக்கிறீங்க. அப்படியே கீழ குனிஞ்சுக்கிறாரு. நீங்களே சாப்பிட்டு அதெல்லாம் கழுவிட்டு உங்களோட ரூமுக்குள்ள போய் படுத்துக்கிறீங்க. அவரும் பின்னாடியே வந்து அவரும் படுத்துக்கிறாரு. இப்படியே ஒரு 2 டேஸ் போகுது. தயாங் தாண்டா மார்னிங்கே ஒரு கால் வருது. என்ன காலையிலேயே அப்பா கால் பண்ணுறாரு அப்படின்னு டைமை பார்த்தா 5:00. அப்பா சொல்லுங்க. ஆ என்னடா ஆஃபீஸ் போறியா? ஆமாப்பா. எங்கே உன் பொண்டாட்டி? தூங்குறாப்பா. சரி இன்னைக்கு லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க? டேய் ஒரு குட் நியூஸ்டா. என்னப்பா? உன் அண்ணா அப்பாவாயிட்டான். அப்பா என்ன சொல்கிறீங்க? ஆமாடா. அதான் நம்ம வீட்டில் கொஞ்சம் பார்ட்டி இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. வேலைலாம் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேப்பா அப்படின்ட்டு அவரும் காலை கட் பண்ணுறாரு. டே தாண்டா உங்கள பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் டேவை ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. தூக்கத்தில் படுத்திருக்கீங்க. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துடுறாரு. என்ன எந்திரிக்கவா போறா அப்படின்ட்டு. அவரும் மனசுக்குள்ளேயே
தயாங் நீ எப்படா அப்பாவாக போற? நீ இந்த காலத்தில் ஆக மாட்ட போல. இருந்தாலும் 2 தடவை போட்டிருக்கடா. பட் சக்ஸஸ் ஆக டைம் இருக்கா என்னன்னு தெரில அப்படின்ட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே படுத்துடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே நீங்களே எந்திரிச்சிடுறீங்கடா. பார்த்தா நீங்களும் ஹக் பண்ணியிருக்கீங்க, அவரும் ஹக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் அவர் கையெல்லாம் எடுத்து விட்டு நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில தான் போகிறீங்க. அப்போ தயாங் தானே எந்திரிச்சிட்டாரு. ஓயன் நீங்களும் பார்க்குறீங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் போவேணாண்டி, அப்பா கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி எதுக்கு? அண்ணா அப்பாவாயிட்டான், அதுக்கு வீட்டில் பார்ட்டி வச்சுருக்காங்க, அதான் என்னையும் வர சொன்னாங்க அப்படின்ட்டு தயாங் சொல்கிறாரு. எல்லாம் அமைதியாக போயிடுறீங்க. தயாங் தாண்டா என்ன எதுவுமே சொல்லாமல் போயிட்டா அப்படின்ட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. அதாவது ஊருக்கு போகிற மாதிரி. நீங்கள் தாண்டா குக் பண்ணுறீங்க. அவரும் கீழே வந்து பார்க்குறாரு. இதெல்லாம் நீங்கள் எடுத்து டைனிங் டேபிளில் தான் வைக்கிறீங்க, அவருக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. அவரும் போய் நார்மலாக உட்காந்து தான் சாப்பிட்றாரு. நீங்களும் சாப்பிட்றீங்கடா. அவர் சாப்பிட்டது நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரீ தாண்டா, அதில் வந்து ஒரு ஒயிட்டு ப்ளூ ஒரு மாதிரி டார்க் ப்ளூ மாதிரி இருக்கும்டா. அந்த சேரீயை தான் கட்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜிம்கா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரீங்க. முன்னாடி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி வந்திருப்பீங்க. இப்போ இப்படி வரதை பார்த்துட்டு தயாங் தாண்டா உங்களே வச்சுக்குன்னு வாங்காமல் பார்க்குறாரு. நீங்களும் கீழே வந்துட்டு போகலாம் தயாங் அப்படின்றீங்க. அவர் எதுவுமே பேசல, உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. தயாங் உங்களை தான் போகலாமா? போகலாம் போகலாம் ஏன் அப்படின்ட்டு அவரும் ஒரு கார் கீழே எடுத்துகிட்டு வெளியில் தான் வராரு. நீங்கள் தான் டோர் நாக் பண்ணுறீங்க. சாரிடா லாக் பண்ணுறீங்க. வாய் ரொம்ப ஸ்லிப் ஆகுது. தயாங் தாண்டா கார் ட்ரைவ் பண்ணுறாரு. பட் நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக போகிறீங்க. தயாங்கோட வீட்டுக்கும் போயிடுறீங்க. நீங்களும் காரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தாண்டா போகிறீங்க. உங்கள் அத்தை கூட உங்கள் மாமா கூடலாம் நல்லா பேசிவிட்டு நீங்களும் அங்கே சின்ன சின்ன டிசைனில் ஒர்க்கெலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. தயாங் உங்களையே தாண்டா ஒரு மாதிரி ரோட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு. தயாங்கோட அண்ணா, டேய் உன் பொண்டாட்டி என்னடா இப்படி பார்க்குற? விட்டால் முழுங்கிருவ போல. அண்ணா என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு பாரு, செம்ம தேவதை மாதிரி இருக்காண்ணா. ஆமாடா நான் அவள் என் பொண்டாட்டி. டேய் உன் பொண்டாட்டி தாண்டா. என்னோட மச்சி நிச்சியா அப்படியா சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியல. டே சைட் அடிக்க போறியா இல்லை அவங்களுக்கு சேர்ந்து போய் ஹெல்ப் பண்ண போறியா? அண்ணா அதுவும் கரெக்ட் தான், அப்போ தான் என் பொண்டாட்டி கூடயே ஒட்டிக்கிட்டே இருக்கலாம். டீ தம்பி நீயாடா அப்படி? என்னால் நம்பவே முடியலடா. நீ மட்டும் உன் பொண்டாட்டி சைட் அடிக்கிற, உன்னை யார் நான் வேணான்னு சொன்னா? நீ சைட் அடி. ஆமாடா அப்படின்ட்டு 2 பேருமே தாண்டா அவங்கவுங்க ஒய்ஃபை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே ஒர்க் பார்க்குறாங்க. உங்களுக்கும் தெரியுது தயாங் நம்மளை தான் பார்க்குறாரு அப்படின்ட்டு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் தயாங்கோட அண்ணாவோட ஒய்ஃப் தாண்டா, ஏய் ஒயன் இன்னும் புருஷன் உன்னையவே பார்த்துக்கிட்டே இருக்கான், நீங்களும் அவங்க சொல்கிறதுக்காண்டி ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அப்படியே டைம் ஆகுதுடா. உங்கள் அத்தை மாமா தாண்டா அங்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்கள் அத்தை தாண்டா உங்களுக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருப்பாங்க. உங்கள் அன்னிக்கு அதாவது உங்கள் அக்காவா அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இதை கட்டிக்கிட்டு வாங்கம்மா அப்படின்றாங்க. நீங்களும் ஓகேன்ட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. தயாங்க்கும் அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க. தயாங் தாண்டா வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரல. நீங்களும் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியில் தான் வர்றீங்க. பார்த்தா டவலோடு வரீங்க. ஏன்னா டே இருந்திருக்க மாட்டார், நீங்கள் வந்திருப்பீங்க. பார்த்தா டே நிற்கிறாரு. நீங்கள் எப்படி உள்ளே போக பார்க்குறீங்க. ஏன் நான் உள்ளே போய்க்கிறேன், நீ வெளியில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஸ்டாப்பாக நிற்கிறீங்க. அவரும் உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. நீங்கள் டோர்லாம் லாக் பண்ணுறீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் டோர் வெளியிலையும் லாக் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா தயாங் வந்துடுவார் அப்படின்ட்டு. அந்த சவுண்டு அவருக்கும் கேட்குது நீங்கள் லாக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவரும் ஓகே ஃப்ரெஷ்அப் ஆகுறாரா. நீங்கள் தான் அத்தை சாரீ கொடுத்துருப்பாங்க, ஒரு க்ரீன் கலரும் அந்த பார்டர் வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரியும். நீங்களும் அந்த சாரியை தானே எடுத்து கட்டிக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் ஹேர்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸை போட்டுக்கிறீங்கடா. பார்க்கவே சும்மா நச்சா இருக்குது. நீங்களும் ஐலேண்ட் ஐல் சேடு எல்லாம் போட்டுக்கிறீங்க. லிப் பாம் லிப்டிக் செம்மையாக இருக்கீங்க சொல்லப்போனால். அவரும் டோர் நாக் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க. அவரும் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் தான் வராரு. மனுஷன் செத்துட்டான், அம்மாவே அழகாக இருப்பீங்க, இப்போ முடியலை. உங்களையே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. இப்போயே ஒரு இழுத்து போட்டு பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. கண்ட்ரோலில். டே தயங்கா வேணாண்டா. இப்போத்தையும் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறா. அதுலேயும் சோத்தில் கை வச்ச மாதிரி சேத்துல கை வச்சிடாதடா. ஐயோ வளரனோ, சாரிடா. நீங்களும் கீழே போயிடுறீங்கடா. உங்கள் அண்ணி ரெடியாகி கீழே தான் நிற்கிறாங்க.
ஏங்க ஒரு ஃபார்மலான ட்ரெஸ் தான்டா. ஒயிட் கலர் ஷர்ட்டுடா. ஒயிட் கலரில் பேண்ட் போட்டு செம்ம மாசாக இருக்கார். நெக்கில் ஒரு 2 செயின் போட்டிருக்காரு. கையில் ப்ரேஸ்லெட், வாட்ச். செம்ம அழகா கீழே தாண்டா வராரு. அங்கே பாட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அத்தை மாமா தாண்டா அங்கே இருக்கிறவங்கள அப்புறம் இன்வைட் பண்ண போயிட்டாங்க. அப்போ தயங்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அண்ணனும் தயங்கோட அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் அண்ணியை வந்து கொஞ்சம் அவங்க அன்னைக்கு அழகாக இருக்கணும் அவங்களுக்கு நீங்கள் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் என் போதும் அப்படின்றாங்க. அவங்க இருந்தாலும் இல்லை இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தான் அவங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கடா. அவரும் ஏய் மச்சான் செம்மையாக இருக்குடா டேய், அடுத்து உனக்கு எப்படா, டேய் சும்மாடா அப்படின்ட்டு பேசுகிறாங்க. பார்த்தா அங்கேருந்து 2 கேர்ள்ஸ் வராளுங்க. டேய் இவளுங்களை யாரா கூப்பிட்டா, டேய் அப்பா அம்மா தாண்டா கூப்பிட்டாங்க. டேய் அன்னைக்கே இவளுகளை சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்போ வேற ஏதாவது பண்ணிவிடாமடா. மச்சான் எங்களால முடியாதுடா. நாங்களும் அவளை ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் அவளுக்கு நாங்களும் வரோம் அப்படின்ட்டாளுங்க. வேறு வழி இல்லைடா அப்படின்ட்டு அவளுங்களும் வரான். தயங்க பார்த்தோன்னா அவ்வளோதான். அவளுக்கு சும்மாவே தயங்க மேலே ஒரு கண்ணு. அவள் வேற செம்ம அழகா நிற்கிறாரு. வந்தோடனே பக்கத்தில் வலிய ஆரம்பிச்சிட்டாளுங்க. தயாங் இப்படி எங்களை ஏமாத்திட்டியே தயாங். ஐயோ இல்லடி உங்களை எப்படி நான் ஏமாற்றி, என்னோட அழகான பையன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடப்பான் அப்படின்ட்டு சமரும் சமாளிக்கிறாரு. என்ன சொன்ன அன்னைக்கு உன்னோட கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு தானே சொன்னேன், இப்படி எங்களை ஏமாத்திட்டேல அப்படி இப்படின்னு அவ்வளோ ஒரு மாதிரி ஒப்பாரிக்கிறேன். ஏய் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருக்கீங்க, இப்படி அழுதா உங்கள் மேக்கப்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல. ஆமாம் அப்படின்ட்டு அவளுங்களும் தொடச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு பேக்லேருந்து ஒரு மாதிரி டச்சப் பண்ணுறாள். கருமங்கன்றாவி அப்படின்ட்டு அவரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்காண்டி அங்கே புதுசாக ட்ரிங்க்ஸ்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அங்கே போய் குடிங்க. எங்களுக்கா? உங்களுக்கு தான் அப்படின்ட்டு சரி அப்படின்னு அவளுங்களும் போயிடுறாளுங்க. இப்போ நீங்கள் தாண்டா உங்கள் அண்ணியை கூட்டிக்கிட்டு வெளியிலையும் வர்றீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உங்களையும் அவங்க அண்ணியும் தான் பார்க்குறாங்க. செம்ம அழகாக வரீங்க நீங்கள், உங்கள் அண்ணியை விட செம்ம அழகாக இருக்கீங்க. தயங்க உங்களாண்ட வச்சக்கண்டு வாங்க பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டே மச்சான் என்னடா சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்காங்கடா. ஆமாம் என் பொண்டாட்டி ரொம்ப அழகு தான். ஆமாம் மச்சான். ஏய் ஒழுங்கா இருங்கடா. என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அவ்வளோதான் அவன் கண்டுபிடிச்சிருவான், அப்போ சுத்தம் மேலே போடுவான் அப்படின்ட்டு அவங்களும் அமைதியாகிடுறாங்க. எங்களோட அப்பா தாண்டா அங்கே இருக்கிறவங்களுக்கு பூரா ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ஜாய் த பார்ட்டி அப்படின்றாங்க. அங்கெல்லாம் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் அண்ணி தாண்டா உட்காந்து ஒரு மாதிரி ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தயாங்கும் அவங்க அண்ணாவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க பூரா ஒரு மாதிரி கப்பலாக ஆடுறாளுங்கடா. தயாங் ஒய்ஃபை கூப்பிட்டு டான்ஸ் பண்ணுறாங்களாம், கப்பலாக ஆடுறாங்க. உங்கள் அண்ணானால தான் ஆட முடியாது, ஏன்னா உங்கள் அண்ணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு தயாங் அப்படின்றாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. தயாங்கோட அண்ணாவும் சொல்கிறாங்க, தயாங் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவரும் கிட்ட தாண்டா வர்றாரு. ஏன் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே தயாங் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் போய் டான்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஏன்னா சமாளிக்கணும்ல. என்ன நார்மலாக பேசுகிற ஆளுங்களா இருக்காங்களா? சரி ஒயன். டேய் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற, காலையிலேருந்து ஒர்க் பார்க்குறாடா அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்ட்டு அங்கே 2 கேர்ள்ஸ் வருவாள். தயாங் நீ ஏன் கவலைப்படுற, நாங்கள் இருக்கோம்ல அப்படின்ட்டு அவள் தாண்டா தயாங்கை கூட்டிக்கிட்டு போய் டான்ஸ் பண்ணுறா. ஒரு மாதிரி தயாங்கவே ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அவர் நெக்லெல்லாம் கை போட்டு டான்ஸ் பண்ணுறா. தயாங்கும் அவர் ஹிப்பில் ஒரு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நார்மலாகிட்டு அந்த அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அவரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஜூஸை தானே குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணி தான் என்ன உயன் உன் புருஷன் அந்த பொண்ணு கூட எப்படி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், உனக்கு கோவம் வரல? அங்கே பாரு, அவள் சும்மாவே உன் புருஷன் மேலே செம்ம கண்ணாக இருப்பா. எப்படா வளைச்சி போடுவோம், எப்படா கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கா. அங்கே பாரு உன் புருஷனை என்ன தடவுறான்னு. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. எனதே இருந்தாலும் அது உங்கள் புருஷன் இல்லையா? உங்கள் அண்ணி ஏற்றி ஏற்றி உடையில உங்களுக்கு செம்ம கோவம் வருது. பக்கத்தில் தாண்டா ட்ரிங்க்ஸ் இருக்குது, அதை எடுத்து கல்பாக அடிக்கிறீங்க. உங்கள் அண்ணியும் பார்த்துக்கிட்டே இருக்கா. தேங்க பார்த்துக்கிட்டே போகிறீங்கடா. அவள் நல்லா தடவி ஆடுறா. தேங்கும் நல்லா ஆடுறாரு.
தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அவ்வளோ கோவமாக வரீங்க. அவள் ஹேண்டை எடுத்து விட்றீங்கடா, அவளும் கீழே ரொட்டேட் ஆகி விழுக போகிறா. ஏய் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் தயாங் கையை பிடிச்சிக்கிறீங்கடா. தயாங் நெக்கில் கை போட்டுக்கிட்டு தானே அந்த பொண்ணை பார்த்து தயாங்கோட ஒத்தட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க, அவருக்கு வலிக்குது. ஏய் என்னடி பண்ணுற? இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்ட்டு உங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாரு. நீங்களும் கை கால் ஆட்டிக்கிட்டு விட்டுட்டா, ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை தடவா, நீயும் அவளை இடுப்பு பிடிச்சி தடவுப்ப. நான் இருக்கையில் இப்படி பண்ணுறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு அவர் மண்டியிலே நங்கு நங்குன்னு கொட்டுறீங்க. விடுடி வலிக்குதுடி, நான் அப்படி பண்ண மாட்டேன்டி, சாரிடி. என்னடா சாரி? என்னை இறக்கிடுறா, அவனுக்கு செத்தா தலையை முடிய முடிச்ச ஆயத்துக்க விட்டுட்டா அப்படின்னு அவ்வளோ கத்துறீங்க.